நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலான விஷயம், சர்ச்சைக்குரிய விஷயம் எல்லாத்தையும் அப்பாவி மக்களையும் ரசிகர்களையும் பாதிக்கப்பட்டவர்களை வைத்தே செய்யக்கூடிய கொடுங்கோலர்களாக இவங்க இருக்கிறாங்க. கட்சிக்காரனை காட்டி கொடுக்கறது, கட்சிக்காரனை போட்டு விட்டுட்டு தலைமறைவாகிறது, கட்சிக்காரனுடைய ஒய்ஃபை வச்சு திமுக அரசுக்கு எதிராக பேசுன்னு சொல்ல வேண்டியது. நாளைக்கு அது பொய்ன்னு சொன்னா அந்த அம்மா தானே மாட்டோம். இப்ப நீங்க இப்ப நல்லா குடிச்சு பாருங்க, ரொம்ப லீகலா அணுகுறாங்க. சர்ச்சைக்குரிய எதையுமே இவங்க பேச மாட்டாங்க. பொய் இவங்க பரப்புற உண்மைக்கு மாறான கருத்துக்கள் எதையுமே விஜய் பேச மாட்டார். எல்லாவற்றையும் மதியழகன் மனைவிதான் செய்தார் சொல்லிடுவாங்க நாளைக்கு. நான் அதனாலதான் சொன்னேன், மதியழகனுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க, எப்பா பண்ணுப்பா, நாளைக்கு எம்எல்ஏ நீப்பா, எம்எல்ஏவா, நம்ம ஆட்சி வந்தா நீ மினிஸ்டர்ப்பா, கூட்டணி ஆட்சி, இப்படி ஏதாவது ஒன்று அந்த தம்பி. அவர் யாருக்கு தெரியல, யூத்து படம் பார்த்து ரசிகராயிருப்பாரு. யூத்து, ஷாஜகான், வாரிசுன்னு பார்த்து விசில் அடிச்சிருந்திருப்பாரு. இப்போ அவரை பெரிய பில்டப் கொடுத்து கொண்டு வர்றாங்க. ஆனா மாட்டி விடுறது, ஜெயிலுக்கு போறதெல்லாம் மதியழகன், ஜெயிலுக்கு போறதும் மதியழகன், தப்பான விஷயத்த பொய்ய பரப்புறதுக்கு பயன்படுறது மதியழகன் மனைவி, எப்படியா பிரெயின் வாஷ் பண்ணி விஜய் கிட்ட வந்துருங்கன்னு பரப்புறது மதியழகன் மனைவி. ஆனா பதுங்கி இருப்பது, தலைமறைவா இருப்பது, சேஃப்டியா இருக்கிறது புசி ஆனந்த், சிடி நிர்மல்குமார், விஜய்.